தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் எல்லாம் தொழுது அவர் பின் சொல்வார் என்ற வாக்கு பதிவன் வாக்கு. ஒவ்வொரு அதிகாரியும் நாம் உணவருந்தும் போது என்ன செய்கிறோம் என்பதை நினைத்து செய்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் விவசாயிகளுக்கு வராது. பொதுவாக எந்த அதிகாரியும் நினைக்கிறதே கிடையாது. காலை மாலை இரவு 3 வேளை நம்ம சாப்பிடும் போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம எந்த விவசாயி குறைய தீர்த்தோம் அப்படின்னு நினைச்சாவே நீங்க இந்த பிரச்சனை வராது. அதனால ஒரு அம்மா குழாவு அந்த அம்மா 6 வருஷமா மனு கொடுக்குறாங்க இந்த கூட்டத்தில். வேளாண்மையை குறைய சொல்லணும்னு கேட்கறாரு. இவர் இந்த கூட்டத்தை 4 முறை தலைமை நடத்துறாரு. இதுவரைக்கும் எத்தனை குறை தீர்ந்துச்சுன்னு இது எத்தனை கூட்டத்தை கலங்கினாங்க. இந்த கூட்டத்தில் எத்தனை முறை கலங்கினாங்க. ஒரு சொந்த நிலத்தை விவசாயம் பண்ண முடியாதோ, சொந்த நிலம் பொது வழியிலிருந்து இறங்கணும். பொது வழியில விவசாயம் பண்றாங்க. பொது வழியில இறங்கணும்னு சொல்றது யாரு சார் ரைட்? இது கொலைப்படியில ஒரு விவசாய இதுக்கு இந்த அதிகாரியை கொலை பண்ணணும். 6 வருஷமா இதுவரைக்கும் 5 தாசில்தார் பார்த்துக்கிறாங்க. மனசாட்சியா நம்ம எச்ச தரவான போயிட்டு பார்க்கல அது ரோடு மேட்டு ஏன் அவர் தெரியாத என்ன சொல்லுங்க. ஒரு ரோட்ல இருந்து கீழே இறங்க முடியல. அந்த போலீஸ் எங்க போகுது? அதே போலீஸ் 6 பேரை மனு கொடுத்துறாங்க. ஒரே ஒரு பேரை போடல. ஐயா இது தொடர்பா தாசில்தாருக்கு எல்லாமே தெரியும். மனு கொடுங்க. சும்மா சொல்லாதீங்க. நீங்க வந்த பைல் தரங்க உங்களுக்கு. ஓகேவா? நான் பைல் தரங்க. சார் இவரு நான் சொல்றது ஊர் பிரச்சனை சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஆடியோ போன உங்களே எத்தனை முறை நம்ம கத்துறாங்க. ஆடியோ வருவாங்க சார். அடுத்த வாரம் தேர்தல் சண்டை போடாதீங்க, உட்காருங்க. என்ன இது ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். இன்னும் 6 பேப்பர் கொடுங்க. சார் தெரியும். அப்புறம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா கட்டம் போட்டு இருக்கா? சும்மா கொலாயடி சண்டையா நடக்குது. கொலாயடி சண்டை பார்க்கக்கூடாது. எல்லாம் தெரியாதுங்க. நான் பேசுறேன். நீங்களும் பேசுங்க, நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுறேன். உனக்கு எல்லா ஊரும் தெரியும். சும்மா நடிக்கிற மாதிரி சத்தம் போட்டு இருக்க ரைட்டா? அந்த மாதிரி இருந்தாலும் எழுதி கொடுக்கறது சும்மா கத்துறது இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவ்வளவுதான்.
அடுத்து சதுர்பேரி தினகரன்